வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பொரி தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாம் பார்த்துடலாம். நான் 1/2 பேக்கெட் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, 1 கப் அளவு வெல்லம், தேவையான அளவுக்கு நெய், தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன், தோல் சீவிட்டு. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இது எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். நான் அடுப்பில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது கூட நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் நல்லா செவந்து வரணும். கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல்ன்றதுனால இது ஒவ்வொரு வீட்லேயும் இது கண்டிப்பாக இது செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நான் இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ அதே கடாயில் வந்து நான் பொட்டுக்கடலை, நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை, இதுவும் நல்லா செவக்க வறுபடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி. இதையும் நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இது கூட எள்ளு ஆட் பண்ணிடலாம். எள்ளு வந்து ஒரு 2 மினிட்ஸ் பொரிஞ்சாலே போதும், வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கருப்பு எள்ளு கூட இதில் யூஸ் பண்ணலாம். நான் வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெறிக்குது பாருங்கள். இந்த டைமில் மாற்றிடுறேன். இப்போ அதே பேனில் நான் அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணிக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா எப்படியும் தூசி கல் ஏதாச்சும் இருக்கும். இப்போ ஃபில்ட்ரு பண்ண வெள்ளைப்பாகு இதோடு நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு முன்னதைக்கு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அந்த பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஒன்று போல் எடுக்க வரணும். இன்னும் வரல. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கணும். இது இந்த வெள்ளைப்பாகு இன்னும் 2 நிமிஷம் கிளறி விடுவோம். இப்போ நான் திரும்ப ஆட் பண்ணி பார்க்குறேன். இவன் கையில் நல்லா எடுக்க வரும். அப்படியே அந்த குழகுழப்பு தன்மை மாதிரி வரணும். அந்த டைம் வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொரி நம்ம வறுத்து வச்ச அந்த எல்லாத்தையுமே இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஒன்று போல் கிளறி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நான். இப்போ நான் அடுப்பில் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை பொரி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.